ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து நிறைய பேர் வந்து தமிழ் தேசியம் வளரக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் வந்து இப்ப பாரிசால நவரா இருக்கட்டும், பிரியகுமாரா அவரே, அப்புறம் வந்து பொக்கிஷம் இவங்க எல்லாருக்கும் பெருசா நமக்காக ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சு சொல்லுவேன் நானு. ஓகே, இவங்க எல்லாரும் வந்து இப்ப நீங்க எல்லாருமே விமர்சனம் வைக்கலாம். அப்ப வந்து அவருடைய வீடியோ சொல்ல பார்த்தேன். என்டிகே மட்டும் தமிழ் தேசிய கட்சி கிடையாது, என்டிகே தவிர நிறைய தமிழ் தேசியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. இப்ப எங்க எல்லாருக்கும் என்ன மாதிரியா இருக்கட்டும், மத்த எல்லாருக்குமே என்டிகே தான் தமிழ் தேசியம்னு வெளியில வந்து சொல்றாங்க, போராட்ட காலத்துல நிக்கிறாங்க, அது எங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி வந்து ஒரு மேடையில ஏறி சீமான் அப்படிங்கிற ஒரு மனிதர் பேசுறாரு, அவர் கட்சியை சார்ந்தவர்கள் பேசுறாங்க. அது தப்போ கரெக்டோ அதுல 1000 விமர்சனம் இருக்கு, அதுல அப்புறம் ஓகே. பட் இப்ப நீங்க சொல்ற மாதிரி தமிழ் தேசிய கட்சி என்கிட்டே மட்டும் இல்லைன்னா, ஒரு வேலை நீங்க அந்த கட்சி வச்சிருக்கீங்கன்னா உங்களோட இயக்க பேர் கூட எனக்கு தெரியாதுங்க. ஓகே, அப்ப நீங்க அந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து ஃபார்வர்ட் பண்ணி முன்னெடுத்து வைக்கணும். அப்படி செய்யாம நீங்க வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் வந்து ஈஸியா எல்லாத்தையும் பேச, இப்ப நான் இங்க பேசுறேங்கிறது வேற, ஆனா களத்துல இறங்கி செயல்படுறதுங்கிறது வேற, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுங்கிறது வேற. அதை வந்து இந்த தனி மனிதனா இருந்து ஆரம்பிச்சு அதுல வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் இது பண்ணி அதை டிஸ்டாண்ட் பண்ணி கொண்டுட்டு போறதுங்கிறது அது ஒரு விஷயம். இப்ப நம்ம ஒரு ஃபேமிலியில இருக்கோம்னா ஒரு 4 பேரை வச்சு சமாளிக்கிறதே கஷ்டம். அப்படி இருக்கப்ப ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு பணம் சேர்த்து அதுக்கப்புறம் வந்து பணம் வாங்கி நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி திறன் நிதி நிறைய பேர் கொண்டாடிக்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல, ஓகே, அந்த மாதிரி கூட நினைச்சுக்கோங்க. அப்படியெல்லாம் வந்து செய்யறது ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து ஒரு தேர்தலை சந்திக்கணும், வேட்பாளர்களை இது பண்ணணும், அவங்களுக்கு வந்து ஒரு முரண்பாடுகள் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து சமாளிக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து அந்த மேனேஜிங் பவர்ல இருக்கவங்களுக்கு தான் அதோட வருத்தம் என்னன்னு தெரியும். அது எவ்வளவு பெரிய சிரமமான ஒரு விஷயம். இப்ப பேசுறது ஈஸியா பேசிடலாம் எல்லாருமே. அப்ப இப்ப நீங்க எல்லாருமே வந்து பேசிட்டு எனக்கு வருத்தம் தெரிவிக்கிறீங்க இல்லையா, தமிழ் தேசியம் வந்து நாங்க சொன்ன மாதிரி இப்படி வந்து போது அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். தமிழ் தேசியத்துல இருக்கவங்க தப்பானவர்கள், தமிழ் தேசியத்துல இருக்கவங்க அவதூறா பேசுறாங்க, ஓகே, நானும் அதை ஒத்துக்கிறேன், சரியா? அவங்க வந்து பொட்டி வாங்கிட்டாங்க, அது எனக்கு தெரியாது. நீங்க சொல்றீங்க பொட்டி வாங்கிட்டாங்க, அவங்க டிஎம்கே சப்போர்ட்டா பேசுறாங்கன்னு சொல்றீங்க. இது எல்லாமே இவ்வளவு வியூகம், உங்களுக்கு எல்லாமே பயங்கர புத்திசாலியா எல்லாருமே இருக்காங்க. உங்க அளவுக்கு அறிவெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் நான் உங்க எல்லாத்தையும் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். தமிழ் தேசியத்துல இருக்கவங்களை மட்டும் டார்கெட் பண்றீங்க இல்லையா, ஏன் மத்த கட்சியில இருக்கவங்க உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க? இப்ப டிவிடில இருக்கவங்க பத்தினா ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? டிவிடில இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பத்தி ஏன் உங்களுக்கு எல்லாம் தெரியல? எத்தனை பேர் எத்தனை அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க அந்த வேட்பாளர்களை பத்தி, ஏன் உங்களுக்கு அவங்களை எல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க? இப்ப சீமானவர்கள் வந்து மாத்தி மாத்தி பேசுறாருன்னு சொல்ற எல்லாருமே, அவர் மேல நம்பிக்கை வர மாட்டேன்னு சொல்ற எல்லாருமே, பாரிசாலன் அப்படிங்கிறவரு ஒரு காலத்துல விஜய் அவர் வந்து இழுந்தாட்டின்னு சொன்னாரு, இன்னைக்கு வந்து அவர் வந்து தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறீங்க. அப்ப உங்களை மட்டும் எப்படி எல்லாரும் நம்புறாங்க? புரியலையே. தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வளரணும்னா இப்ப உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஒருத்தங்களை வந்து சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு இப்ப வந்து நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லலாம். அவங்க என்ன விஷயம் பண்ணாலும் அதை எதிர்த்தா எப்படி? நீங்க அவங்க இப்ப டிஎன்கேல இருக்கவங்க என்ன விஷயம் பண்ணாலும் அதை நீங்க எதிர்க்கலையே, டிவிகேல இருக்கவங்க என்ன விஷயம் பண்ணாலும் அதை எதிர்க்கலையே, அதே மாதிரி வந்து ஏடிஎம்கேல இருக்கவங்க என்ன விஷயம் பண்ணாலும் நீங்க எதிர்க்கலையே. ஆனா என்டிகே நீங்க ஏதாச்சும் ஒரு சின்ன திருமணா குத்தம் இருமனா குத்தம்னு சொல்லிட்டு அவங்க என்ன ஒரு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கும் அவங்களை பத்தி உடனே வீடியோ போட்டாதீங்க. எவ்வளவு பெரிய வன்மம் இதெல்லாம். அப்படி என்னங்க உங்களுக்கு செஞ்சுட்டாங்க? உங்களை வந்து அவங்க வந்து தாக்கி பேசுறது, ஓகே, இது எல்லாருமே வந்துட்டு சில வார்த்தைகள்லாம் அவங்க உபயோகிக்கிறது, அதெல்லாம் நானுமே வந்து அது தப்புதான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க பண்றதுலாம் எப்படி இருக்கு? சரி, உங்களுக்கு வந்து சீமான் அவர்கள் மேலேயும் சாட்டை துறை முருகன் அவர் மேலேயும் உங்களுக்கு வந்து வன்மங்கள் இருக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் வந்து அங்க இருக்க ஐடி பீப்புள் அவங்க மேலும் ஒரு வன்மங்கள் இருக்கலாம். அங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மேலும் உங்களுக்கு அப்படி என்ன வன்மம்? அவங்களை பத்தி நீங்க வந்து ஒரு விஷயமா யோசிக்கவே இல்லையே. இப்ப அந்த கட்சியில இருக்கக்கூடியவங்க ஜெயிக்க கூடாதுன்னு இவ்வளவு விஷயம் வந்து தமிழ் தேசியம் வளரக்கூடாதுன்னு நினைச்சுதானே இவ்வளவு வீடியோஸ் எல்லாம் போட்டு அவங்களை பத்தி குறையா சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்களை பத்தி அவ்வளவு விமர்சனங்கள் வச்சுங்க. நீங்க வைக்கிற விமர்சனங்களை மக்கள் பாக்குறாங்க இல்லையா? அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்க சொல்லலையே, தப்பான விஷயங்கள் சொல்றீங்க. தப்பான விஷயங்கள் எல்லா கட்சியும் இருக்குப்பா, அது மக்களுக்கு தெரியாது. இப்ப என்ன மாதிரியான ஆட்களுக்கு தெரியும், ஓகே, எல்லாத்துலயும் தப்பு இருக்குன்னு நாங்க வந்து அனலைஸ் பண்ணுவோம். மக்கள் எல்லாரும் அப்படி கிடையாது, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே கேட்டு போயிடுவாங்க. இப்ப நான் சொல்லுவேன், என்னோட எல்லா கட்சியுமே அது பிரச்சனை இருக்கதான்ப்பா செய்யுது. எதுல நல்லது இருக்கோ மெஜாரிட்டியா அதுல நல்லது செய்யறாங்க, போராட்டங்களுக்கு வருவாங்களா, மக்கள் நிக்கிறாங்களா, அதை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன். மக்கள் எல்லாரும் அப்படி கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே நம்பக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்க நீங்க சொல்லணும்னு முடிவு பண்ணீங்கன்னா ஓகே, அது சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்டிகேல இருக்க குறை இருக்கு சொல்லுங்க. டிவிகேல குறை இருக்குல்ல, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏடிஎம்கேல சொல்லுங்க, டிஎம்கேல சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லணும். அவங்க தூணா இருந்தாலும் சொல்றாங்க. என்ன நீங்க பேசுறதெல்லாம் உங்களுக்கு மட்டும் நியாயம், அடுத்து உங்களுக்கு வெக்கம், அடுத்தவங்களுக்கு வந்து தக்காளி சட்னிங்க. அதனால வந்து இப்ப நீங்க தமிழ் தேசத்தை வந்து வளர விடாம பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு அவங்களும் தமிழ் தேசியத்துல இருக்கக்கூடிய சில ஆட்களும் வந்து புதுமையா உங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வாய்ப்புகளை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அங்க இருக்க வேட்பாளர்கள் உங்களுக்கு என்ன தேர்வு செஞ்சாங்க? இப்ப நீங்க தமிழ் தேசியத்தை அடிக்கிற அடி அந்த வேட்பாளர்களுக்கு பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியாது. இப்ப ஜெனிஃபர் கன்னியாகுமரியில ஒருத்தாங்க, அவங்க உங்களுக்கு என்ன செஞ்சாங்க தப்பு? அவங்க நல்ல வேட்பாளர் இல்லையா? சொல்லுங்க. தாரிகா சல்மான் நல்ல வேட்பாளர் இல்லையா? சொல்லுங்க. அதே மாதிரி வந்து பர்கானாவா, அந்த பொண்ணு வந்து நல்ல வேட்பாளர் இல்லையா? கார்த்திகேயன் டாக்டர் அவர் நல்ல வேட்பாளர் இல்லையா? அப்ப அவங்க எல்லாம் ஏதாச்சும் ஊழல் பண்ணிருக்காங்களா? அவங்க யார்கிட்டயாச்சும் கொட்டி வாங்கினாங்களா? அவங்க யார்கிட்டயாச்சும் என்ன சொல்றது காசு வாங்கிக்கிட்டு பேசுறாங்களா?
அப்ப நீங்க வந்து அவங்களுடைய உணர்வுகள் எல்லாம் பிடிக்கலையே, அவங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற அந்த ஒரு விஷயத்தை எல்லாம் நீங்க பேசுற விஷயங்கள்னால எப்படி ரியாக்ட் ஆகுது பாத்தீங்களா, மக்களுக்கு கொண்டு சேருதுன்னு பாத்தீங்களா? அப்படியெல்லாம் செஞ்சுட்டு இன்னைக்கு நீங்க எதுக்கு ட்வீட் போடுறீங்க? தமிழ் தேசியம் வந்துட்டு வளரணும், இன்னும் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு அதை புதைச்சிட்டீங்களே தமிழ் தேசியத்தை. இனிமே வளரணும் அப்படின்னு வளர விட்டுருவீங்களா நீங்க எல்லாருமே? நிச்சயமா கிடையாது. தமிழ் தேசியம் வளரணும் அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் சும்மா இருக்கணும், அவங்களும் இருக்கிறது இல்ல. நீங்களும் சும்மா இருக்கணும், நீங்களும் இருக்கிறது கிடையாது. என்ன ஒரு காமெடி இல்ல? இதுக்கு எப்படி தெரியுமா இருக்கு அர்த்தம்? வெந்த புண்ணுல வேலை குத்தி பாய்ச்சறதான் அதுக்கு அர்த்தம். அதுதான் வந்து இதற்கான அர்த்தம். இதெல்லாம் எங்க போய் சொல்றதுனே தெரியல. நீங்க உங்க மேல வன்மத்தை கொட்டுறதும், அவங்க உங்க மேல வன்மத்தை கொட்டுறதும், மொத்தத்துல எங்களுடைய தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்காம இருக்கீங்க. உங்களை நம்பி இத்தனை மக்கள் இருக்கோம் நாங்க எல்லாருமே, சரியா? அந்த தமிழ் தேசியத்தை நம்பி எங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காதா, தமிழ்நாடு வளராதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நீங்க எல்லாருமே தனி மனித தாக்குதல்கள் இது பண்ணி யாரையுமே ஜெயிக்க விடாம பண்றீங்க. இன்னைக்கு இவ்வளவு பேசுறீங்க பாரிசால, நீங்க உங்களுக்கு தெரியாதா டிவிடி விஜய் அவர் வந்தா விஜய்க்கு வரும்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது? என்ன பேசுறீங்க? ஊரே சொல்லுதுங்க, எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்ப நீங்க மட்டும் வந்து உங்களுக்கு தெரியாதா? பாதி பேர் சொல்றாங்க, நாலேஜ் பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லாதவங்க சொல்றாங்க. எங்க அம்மா சொல்றாங்க, சரியா? வெரி இன்னோசன்ட் அவங்க. அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஆனா அதெல்லாம் நீங்க ஓப்பனா சொல்ல மாட்டீங்க. என்டிகேல ஏதாச்சும் செஞ்சா உடனே வந்துட்டு சொல்லிடுவீங்க இல்ல. நீங்க எல்லாம் வளரணும் வளரணும் அப்படின்னு என்டிகே வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையெல்லாம் இருக்கா? நிச்சயமா எனக்கு வந்து நீங்களாம் வளர எனக்கு தோணவே இல்லைங்க. எப்போதுமே வந்து ஒரு பேச்சு வந்து இப்ப நீங்க கூட தான் வந்து டிவிகே பத்தி எதுவுமே பேசல, ஏடிஎம்கே பத்தி பேசலன்னா உங்களை நாங்க கூட தான் சொல்லலாம் காசு வாங்கிட்டு பேசுறீங்க. நீங்க ஒரு நடுநிலையாளர் இல்ல. இப்ப இது உடனே எல்லாரும் வரைஞ்சு கட்டிட்டு வந்துடாதீங்க, நான் யார்கிட்டயும் காசு வாங்கிட்டு பேசுறேனா அப்படின்லாம் சொல்லிட்டு எனக்கு அந்த அவசியம் கிடையாது. சரியா? எனக்கு என்ன தோணுதோ அதை தான் பேசுறேன். காசு வாங்கிட்டு பேசணும்னா நேரம் ஓராயிரம் வந்து விஜய் பத்தி பேசிருக்கேன் இல்லையா? காசு வாங்கிட்டு பேசணும்னா பாரிசாலன் என்னைக்கும் வந்து எனக்கு சொல்றதை வந்து பேசிருக்கலாம் இல்லையா? காசு வாங்கிட்டு பேசணும்னு நினைச்சிருந்தா நெல்சன் அவர் வந்து அவர் பிரச்சனை வரப்ப பேசிருக்கலாம் இல்லையா? அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருக்கீங்க, இவங்களை அழிக்கணும், சில பேரை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு நீங்களாவே முடிவு பண்ணிட்டீங்க. சொல்றது